மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய சதி என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. இஸ்லாமியர்கள் மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய சதி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியாக மதுரை ஆதீனம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு வெளியான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு என்னமோ நான் முதல் முறையாக மனம் திறந்து சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். இது உள்ளபடியே அவரை கொலை செய்ய சதி நடக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காவல்துறை இந்த விவகாரத்தில் என்ன செய்யக்கூடாது, எந்த இடத்திலும் காவல்துறை கொஞ்சம் கூட, காவல்துறை நான் உள்ளபடியே பாராட்டுறேன், அது சிறப்பா செயல்படுறாங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் மதுரை ஆதீனத்தின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அது நீங்க காவல்துறை தான் அதுக்கு பொறுப்புன்னு நான் சொல்றேன். காவல்துறை தான் பொறுப்பு எடுக்கணும். எனக்கு என்னமோ மதுரை ஆதீனத்துடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவே சந்தேகிக்கிறேன். காவல்துறை அவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏன் நான் இப்படி சந்தேகிக்கிறேன்? மதுரை ஆதீனத்தின் உயிருக்கு அப்படி உள்ளபடியே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏன் வருகிறது அப்படின்னா, அதுக்கு சில ஆதாரங்கள், சில ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, நிகழ்வுகளின் அடிப்படையில எனக்கு அந்த சந்தேகம் வலிக்கிறது. சோ அந்த சந்தேகத்தோடு நான் அவர் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி விட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன். சில பகீர் செய்திகள் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை சொல்லிவிட்டு வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, ரைட் சார், மதுரை ஆதீனத்துடைய உயிருக்கு ஆபத்து இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ அப்படித்தான் சார் தோணுது. அவர் உயிருக்கு ஆபத்து இருப்பது போலத்தான் தோணுகிறது. அவருக்கு மட்டுமல்ல, இன்ன பிற ஆதீன கர்த்தர்கள், சமய தலைவர்கள், மடாதிபதிகள் உள்ளிட்டவருடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்குமோங்கிற பயம் எனக்கு ஏற்பட தொடங்கி இருக்கிறது. யாரால சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாரால, சங்கிகளால தான் ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. சங்கிகள், மத வெறியர்கள், மதவாதிகள், இந்த சங்கி மத கூட்டம், மதவாதிகள் இந்த ஆதீன கர்த்தர்கள், மடாதிபதிகளை போட்டு தள்ளிட்டு அந்த பழிய தூக்கி அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது போட்டு தமிழ்நாட்டுல கலவரம் ஏற்படுத்த சதி செய்கிறார்களோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் எனக்கு வந்துடுச்சு சார். ஆமா, உண்மையிலே சொல்றேன். அந்த மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து மடாதிபதியும் பேந்த முழிக்கிறார் பக்கத்துல இருந்துட்டு. என்ன சார், ஒரு மடாதிபதி இப்படிலாம் பேசலாமா? மடாதிபதி அப்படிலாம் பேசுறாரா சார்? ஒரு ஆதீன கர்த்தரை பத்தி இப்படிலாம் பேந்த முழிக்கிறார் நீங்க சொல்லலாமா? ஆதீன கர்த்தர் மாதிரி அவர் பேசலையே சார். ஆதீன கர்த்தர் மாதிரி அவர் பேசினாரு சொல்லுங்க? இவர் ஆன்மீகவாதியா? முதல்ல மதுரை மடாதிபதி பொறுப்பிலிருந்து அவர் விலகி கொள்ளணும். விலகிக்கிட்டு போய் பாஜக RSS சேர்ந்துடட்டுங்க. நான் ஒரு சைவ சமயத்தை சேர்த்தவனாக எனக்கு அதை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. எனக்கும் சேர்த்துதான் அந்த மனம். நான் ஒன்னும் நாத்திகன் அல்ல, நான் இஸ்லாமியன் அல்ல, நான் ஒன்னும் கிறிஸ்தவன் அல்ல. நானும் சைவ சமயத்தை சேர்ந்தவனாக இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. மதுரை மடாதிபதி சிவனை வழிபடுறாருன்னா நானும் சிவனை வழிபடுறவனாக சொல்லுகிறேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. அவர் முதல்ல பதவி விலகணும். அவரால் ஒட்டுமொத்த சைவ சமய வழிபாட்டாளர்களுக்கும் இழுக்கு நான் பகிரங்கமா அவர் மீது குற்றம் சாட்டுறேன். இப்படியா பச்சையா போய் சொல்றது? மடாதிபதிகளுக்கு உண்டான அருகதையே தகுதியே போச்ச. யார் மடாதிபதி, யார் ஆதீன கர்த்தர் தெரியுமா? மத சண்டை வந்த போது, கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காட்டில் மத கலவரம் ஏற்பட்ட போது, அந்த கலவரத்தை அடக்குவதற்காக நாங்கள் நெஞ்சமெல்லாம் வைத்து பூசித்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள், குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அங்க போய் என்ன பண்ணாரு? குன்றக்குடி அடிகளார் மீன் கூடைய கையில் ஏந்தி மீன்களை ஏலம் விட்டார். மத நல்லிணக்கத்திற்காக செயல்பட்ட அவர் மடாதிபதி, ஆதீன கர்த்தர். அவர் தான் மடாதிபதி, அவர் தான் ஆதீன கர்த்தர். சரியா? வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். பயிருக்கு கூட அப்படி வாடினார், அவர் உயிர் வாடினார். அவர் ரமணர். நீங்க மடாதிபதியா இருப்பதற்கே தகுதி இல்லைங்கிறனா? ஏன் உங்களுக்கு முன்பு இருந்த மதுரை ஆதீனம் அவ்வளவு நல்லிணக்கத்தை பேணினார். நம்முடைய நாகூர் ஹனிஃபா அவரை பார்த்தா இறுக்கி அனைத்து ஆற தழுவி நட்பு பாராட்டினார். மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தார்கள். நீங்க என்னடான்னா, இந்த சங்கி கூட்டத்தை கூட சேர்ந்துகிட்டு சங்கி பயிலுக்கு எப்படி மீடியா உட்காந்து பேசுவோம் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஆதீனம், எதுக்கு ஒரு மடாதிபதி நான் கேட்கிறேன். சார் என்ன சார், ஏன் சார் இவ்வளவு கோபப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, பிராக்டிகலா நான் என்ன சொல்றேன் சார், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை சார். யாரையேனும் ஒருவர் கொல்ல முயற்சித்தால் அது கண்டிக்கத்தக்கது. அது கண்டிக்கத்தக்கது. அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடங்கிடும். அதுல மாற்றுக்கிறது இல்ல. அது இஸ்லாமியன் செஞ்சாலும், கிறிஸ்தவன் செஞ்சாலும், ஹிந்து செஞ்சாலும் தப்பு. ஆனா உண்மையிலே அது நடந்துச்சா? என்ன சார் நடந்துச்சு? ஒரு ஆதீன கர்த்தர் பேசுறார் சார்.
முதல்ல அவர் பேட்டியை நீங்க பாருங்க. நான் ஒண்ணு ஒன்னா டீகோட் பண்றேன். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. அவர் பேட்டியில சொல்றது, அப்புறம் அங்க நடந்தது என்னங்கறத நம்ம வீடியோவோடய நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். வீடியோவும் நான் டீகோட் பண்றேன். முதல்ல என்ன பண்ணு, ஆதீனம் பேசுறத முதல்ல காட்டுப்பா. மதுரையிலிருந்து காலையில் 5:30 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சுருக்காங்க. அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோன்னே நில குழஞ்சி போயிட்டோம். நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் தான் இது பார்க்குறதுக்குள்ள வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லை, நம்பர் பிளேட் இல்லை. இந்த வரைக்கும் லோ கிலோமீட்டர் கம்ப்ளைண்ட் இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல, சிசி கேமரா வச்சு ஆசைக்கு தான் கண்டுபிடிக்கணும். நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் சிவபெருமான் தான் கொடுத்தேன். ஏன்னா சிறுபான்மையினுக்கு தானே சலுகைகள், சலுகை பூரா அங்கே தானே செய்யறாங்க. நான் கொடுத்தா எடுக்காது. பாத்துட்டீங்களா? முதல்ல அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. பக்கத்துல இருக்கிற தான் பேசுறாரு. ஒருத்தரை பார்த்து பார்த்து பேசுறாரு. எனக்கு என்னமோ அவரை யாரோ மிரட்டுறாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு சார். காவல்துறைக்கு நான் சொல்றேன், எங்களுடைய சைவ ஆதீனத்தை மடாதிபதியை யாரோ மிரட்டுறாளோன்னு எனக்கு டவுட் இருக்கு. நீங்க விசாரிக்கணும் சார். அவர் உயிர் எங்களுக்கு முக்கியம் சார். பிரசமை இவனும் போட்டு தள்ளிட்டானோன்னா என்ன விளையாட்டு காரியமா? அவரை யாரோ மிரட்டுறாங்களோ, மிரட்டி அப்படி பேச வைக்கிறாங்களோன்னு கூட எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அவர் இப்படியே பார்த்து பார்த்து பேசுறாரு. அல்லது அவராத்தான் அப்படி பேசினாருன்னா அவரை முதல்ல என்ன செய்யுங்க, அவரை கூட நீங்க வந்து அந்த பதவியில இருந்து தூக்கிடுங்க அல்லது கைது பண்ணுங்க. என்ன சார், ஐயோ மடாதிபதியை கைது, ஐயோ ஹிந்து விரோதியே அப்படின்னா ஜெயலலிதா கைது பண்ணலாம் சங்கராச்சாரியார? ஜெயலலிதா ஹிந்து விரோதின்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரியார ஜெயேந்திரரை கைது செய்தார்களா இல்லையா? அன்னைக்கு அதுவும் தீபாவளி அன்னைக்கு கைது பண்ணப்ப அவ்வளவு பேர் நவதுவாரத்தையும் மூடிக்கிட்டு வீட்டுல குப்பை தாண்டா தூங்கிட்டு இருந்திய. ஐயோ காஞ்சி மடாதிபதி கைது செய்யப்பட்டார், ஒரு கடையடைப்பு இல்லையா, ஒரு போராட்டம் இல்லையா அப்படின்ட்டு மறந்துருக்கணும். சைதை தமிழரசி தாக்கப்பட்டாருங்க மாதிரி எவனா வந்தீங்களா அன்னைக்கு? அன்னைக்கு வரல இல்ல. இன்னைக்கும் பேசாம வீட்டுல உட்காருங்க. தமிழ்நாடு அரசு கைது பண்ணி அவரை விசாரிக்கட்டும். உங்களை யாரா மிரட்டுறாங்களா, உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா, உங்களை மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களா, உண்மை என்னங்கிறத தமிழ்நாடு அரசு கேட்கணும், காவல்துறை கேட்கணும். இப்ப என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க. இப்ப அவர் பேச மேல ஒருத்தர் பேசுறாரு, அப்புறம் நம்ம செய்தியாளர் தான் கேட்கறாங்க, நீங்க பேசுங்க பிறகு பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் வந்துட்டு இருந்தாராம். 2ஆம் தேதி நடக்கு சார் இந்த நிகழ்வு. மே 2ஆம் தேதி காலையில இங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில ஒரு மாநாடு, சைவ சித்தாந்த மாநாடு நடக்குது. அதுக்காக அவர் அங்கிருந்து மதுரையில இருந்து கிளம்பி வர்றாரு. பல்வேறு மடாதிபதிகள் ஆதீனகர்த்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இவர் மதுரையில இருந்து வர்றாரு. ரைட்டா? உளுந்தூர்பேட்டை பக்கத்துல அந்த ரோடு 4 ரோடு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதுல இன்னொரு காரு பலினோ ஒரு பக்கம் வருது. அது பலினோ, மாருதி பலினோ. இவர் போறது ஃபார்ச்சுனர். அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிவிஎஸ் 50 எடுத்துக்கொண்டு ஏதாவது என்ன ஏரோப்ளைனில் போன அமைச்சரை கொல்ல தீவிரவாதிகள் சதி அப்படின்னு போட்டா எப்படி காமெடியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களை கொல்ல வர்றதுக்கு நீங்க போற ஃபார்ச்சுனர் காரை வந்து மாருதி பலினோ வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்களோ? என்ன பித்தலாட்டம் இது! இப்போ 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கம் வள்ளியூர் பக்கம் ஒரு விபத்து, கோர விபத்து. மனசே தாங்கல அதை கேட்டு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியானாங்க. அவங்க வந்தது மாருதி காரு. இந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி போய் அடிச்சது டொயோட்டா இன்னோவா அடிச்சதுல அந்த மாருதி கார்ல வந்திருந்த 6 பேரும் குடும்பத்தோட இறந்து போயிட்டாங்க. அப்படியே வேதனை, அந்த பகுதி முழுக்க சோகமாயி போச்சு. கொஞ்சம் இது ஃபார்ச்சுனர். என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு? இவர் என்ன சொல்றாரு ஆதிநகர்த்தரு? பேரிகார்டை தாண்டி இடிச்சுக்கிட்டு, பேரிகார்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அந்த கார் வந்துச்சான். இவர் பார்த்தாரு. ஆமா, அப்படியே இடிச்சுக்கிட்டு வந்துச்சான். வந்து இவர் காரோட சென்டர் பகுதியில, நடு பகுதியில நங்குன்னு இடிச்சுதான். இடிச்சிருந்துச்சான். பலினும் அப்பளமா போயிருக்கும்யா. என்னடா இப்படி கதை விடுறிய? இடிச்சுதான். உடனே இவர் மயங்கிட்டாராம். ஆமா, ஆயிலதான் வந்துட போகுது எனக்கு. இவர் மயங்கிட்டாராம். மயங்கின உடனே அப்புறம் எப்படி இவர் மயங்கினவருக்கு எப்படி தெரிஞ்சது வந்திருந்தது வந்து? அப்படின்னா சரி சார், உடனே செய்தியாளர் கேட்கிறாங்க, யார் சார் அது? குல்லா வைத்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள். ஆமா, கேவலமா இருக்கியா இதெல்லாம்? ஒரு பேச்சா இது? சரி, என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கோபம் செந்தில்வேலுக்கு? அந்த சிசிடிவி காட்சியை காவல்துறை வெளியிடுகிறது. ஒண்ணா டீகோட் பண்ணுவோம். சரியா? எப்ப அந்த சிசிடிவி காட்சியை நீ போடுப்பா, ஒண்ணா டீகோட் பண்ணுவோம். போட்டாச்சா? பாத்தீங்களா? பேரிகார்டை இடிச்சுக்கிட்டுலாம் பலினோ வரல. பேரிகார்டு அந்த 4 ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல பேரிகார்டு வச்சிருக்காங்க. பேரிகார்டு அங்க இருக்குது. வந்து திருப்பி வராங்க.
இரண்டு தரப்புமே நின்று ரெண்டு பக்கமும் பார்த்து சாலையை கடந்திருக்கணும். யார் தரப்பு? ஆதீனம் தரப்பு ஓட்டுநரும் நின்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணிருக்கணும். பலினோட வந்த அந்த இஸ்லாமியர்களும் நின்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணிருக்கணும். ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க? சர்ன்னு வாமா மின்னல்ங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ரைட். இதுல நூலிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. நான் உள்ளபடியே சொல்றேன். நூலிலையில் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டதற்கு இறைவனோ, இயற்கையோ, சிவபெருமானோ, அல்லாவோ, எசப்பாவோ, யாரோ ஒருத்தர், யார வேணாலும் வச்சுக்கோங்க, அவர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. உண்மையிலே ஒருவேளை இந்த விபத்து கொஞ்சம் கடும் விபத்தாக இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு காலவரக்காடாக மாறி இருக்கும் இந்த சங்கி கூட்டத்தால். நீங்க என்ன விளையாட்டுக்காரியம் நினைச்சிருக்கீங்களா? இதை இவனுக்கு எவ்வளவு பெரிய சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு உங்க யாருக்காவது புரியுதா? அப்ப இப்ப பாருங்க, பலினோ வந்து அப்படி போகுது. இவங்க காரணம் எது? ஃபார்ச்சுனர் தான் கடும் வேகமா போகும்போது இந்த பலினோவை லேசா இடிச்சுட்டு அப்படி போகுது, உரைச்சிட்டு போகுது. நீங்க சிசிடிவி பார்த்திருப்பீங்க. கொஞ்ச தூரம் போய் ஃபார்ச்சுனர் நிக்குது. ரைட்டா? இப்ப பலினோ கார்ல வருவாங்க. அது நின்னுச்சா நிக்கலையா அப்படின்னா, இடித்து விட்டு நிற்காமல் வேகமாக சென்றார்கள். நிக்கல. வெக்கம் கட்டவர்களா? இது ஒரு பொழப்பு. அங்க சிசிடிவி இருக்கும் நீ எதிர்பார்க்கல. நிக்கலையா? இப்போ நீங்க பாருங்க, கார் நின்னு இறங்கி கொல்ல வந்தவனா இருந்தா, தீவிரவாதியா இருந்தா தப்பிச்சு ஓடுவான். அவர் நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி அவரு கார் ஏதாவது டேமேஜ் ஆயிட்டானா அந்த பாய் போய் எட்டி பார்க்கற காருக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா, யார் இடிச்சான்னு தெரியலையே. அவருக்குள்ள இருக்கிற ஆதீனம்லாம் தெரியாது. ஒரு காரு ஸ்பீடா போயிடுச்சு, நம்மளும் வந்துட்டோம், போய் பார்க்காரு. ஓகே, இப்படி ஆயிப்போச்சு, காரை முதல்ல ஓரமா விடுப்பா, நம்ம யாரு விபத்து நடந்தாலும் எதான் செய்வோம். இவர் காரை ஓரம் கட்டுறாரு. அவங்களும் காரை ஓரம் கட்டுறாங்க. நல்லா கேட்டுங்க, அவங்களுக்கும் முதல்ல இது விபத்துலாம் அவங்க வந்து இப்படி கொல்ல செய்திலாம் அவங்களும் பேசணும்னு நினைக்கல. இது விபத்துன்னு அவங்களுக்கும் தெரியுது. நிப்பாட்டிட்டு அவங்களும் இறங்கி வர்றாங்க, இவங்களும் இறங்கி போறாங்க. விபத்து பெரிய விபத்தாக இருந்திருந்தால் சண்டை வந்திருக்கும். நீ தான் பார்த்து வந்திருக்கணும், நான் இந்த பக்கம் வந்தேன், நான் இந்த பக்கம். வழக்கமா தானே நடக்கும். அப்ப போலீஸ்ல கேஸ கொடு, எஃப்ஐஆர் கொடு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கும். பெரிய அளவு விபத்து இல்லைன்னு உடனே ரெண்டு தரப்பும் பேசி, சரிப்பா போயிட்டு வாங்கப்பா, பத்திரமா போங்க, நானும் பத்திரமா போறேன், சரிப்பா அப்படின்னு கலைஞ்சு போயாச்சு. இதாங்க நடந்திருக்கு. இந்த ஆள் வந்து சொல்றாரு, நடு வண்டியில இடிச்சாங்களாம், பேரிகார்டை உடைச்சிட்டு வந்தாங்களாம், இடிச்சுட்டு நிக்காம போனாங்களாம். நிக்காம போனதுக்கு அப்புறம் எப்படிடா குள்ளா வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்க? அவன் தான் நிக்கல இல்ல. ரொம்ப லாஜிக்கான கேள்வி. அவன் நிக்காம நின்னுட்டாங்கிறது சிசிடிவி ஆதாரத்துல காட்டிட்டு வந்து வேற. இப்ப அவன் நிக்காம போயிட்டான். நிக்காம போனவன் எப்படி குள்ளா வச்சிருந்தான், தாடி வச்சிருந்தான்? நல்ல வேலை இன்னொன்னு செக் பண்ணாம விட்டாங்க இல்ல. அப்படிதானே சொல்லணும். அப்புறம் குள்ளா வச்சிருந்தான், தாடி வச்சிருந்தான், எப்படி நிக்காம போன வண்டியை நீ எப்படி செக் பண்ண? ஏன் இந்த மத துவேஷம், ஏன் இந்த மத வெறி, ஏன் இப்படி கலவர வெறி? நான் ஒண்ணு சொல்றேன், கலவரத்தை ஏற்படுத்துவது எளிது, அடக்கிறது கஷ்டம்டா. எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்படுவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே பாதிக்கப்படும். உங்க வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியாது, படிக்க முடியாது, வேலை கெட்டு போகும், தொழில் கெட்டு போகும். மணிப்பூர் மாதிரி ஆகி போயிரும்டா தமிழ்நாடு. பாவிகளா புரிஞ்சுக்கிடுங்கடா. எவ்வளவு அல்றது? அப்படி என்னடா வெறி? மணிப்பூர் மாதிரி ஆகி போகும், பொழைக்க முடியாதுன்னா அப்புறம் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாது. நீ நினைச்சாலும் கட்டுக்களை அடங்காது. அது பத்த வைக்கிறது ஈஸி. வேண்டாம்டான்னு கேட்க மாட்டேங்கல. அப்ப இப்ப பாருங்க, அவர் வந்து இடிச்சுட்டு இப்ப போயிட்டாங்க. ரைட். இது எதுவுமே இல்லைன்னு இப்ப சிசிடிவியோட நிரூபணம் ஆயிடுச்சா? இவர் ஒருபடி மேல போய் என்னை கொல்லவே சதிங்கிறார். இப்ப இவரை கொல்ல சதி என்று இவர் நினைத்திருப்பாரே என்றால், முதல்ல இவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கணும். ஏன் போலீஸுக்கு தகவல் கொடுக்கலன்னா, அங்கதான் இவருடைய கேவலமான, மலினமான, நாம் கேடுகட்ட அரசியல்வாதி மாதிரி பேசுறாரு ஆதீனம். என்ன பேசுறாரு? இங்க எல்லாம் அவங்களுக்கு தானே, சிறுபான்மையினருக்கு தானே எல்லா சலுகைகளும். என்னையா சலுகை? என்ன சலுகை? என்ன எனக்கு புரியுது. சலுகை பத்தி பேச வேண்டிய நேரமா இது? பிரச்சனை என்ன? ஒரு விபத்து. சிறுபான்மையினருக்கு தானே எல்லா சலுகைகளையும் கொடுக்கிறது இந்த அரசு. நான் புகார் கொடுத்தால் வாங்குமா? நீ புகார் கொடுத்தா வாங்கி இருப்ப.
வாங்கணும். ஏன்னா காவல்துறை உண்மையை கண்டுபிடிச்சிருக்கும். அதுக்கு பயந்து புகார் கொடுக்கல. என் புகாரை வாங்குமா, நடவடிக்கை எடுப்பார்களா? அதனால நான் சிவபெருமான் புகார் கொடுத்துட்டேன். சிவபெருமான் சத்தியமா நைட் வந்து கண்ணை குத்துவாரு. நான் எழுதி தரேன். சாமி கண்ணை குத்தும் சின்ன பிள்ளை எல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க. சிவபெருமான் வந்து கண்ணை குத்துறாரு இல்லையாரும் பாரு. இல்ல, இந்து மதத்தின் பேரை கெடுப்பதற்கென்றே இவர்கள் வருகிறார்கள். நான் ஹிந்து சகோதரர்களுக்காக பேசுறேன். எனக்கு அப்பீஸ்மெண்ட் பார்ட்டிஸ் தான் தேவையில்லை. தப்பு செஞ்சவன் இஸ்லாமியா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தப்பு தான். சண்டை போடாம எல்லாரும் அண்ணன் தம்பியா இருப்போம் நான் சொல்றேன். உன் ஜாமி உனக்கு, என் ஜாமி எனக்கு, எல்லாரும் அண்ணன் தம்பியா இருப்போம். இதுதான் என் பாலிசி. ஒருவேளை உள்ளபடியே இஸ்லாமியர்கள் இப்படி தவறு செய்வார்கள் என்றால் முதல் ஆளா நான் கண்டிப்பேன். கிறிஸ்தவன் தவறு செஞ்சாலும் கண்டிப்போம். நான் பேசுறது இதுதான். சண்டை இழுத்து விடாங்கப்பான்னு. சண்டை இழுத்து விடுறதுக்கு யார் சரி செஞ்சாலும் நம்ம கண்டிப்போம். அதான் என் பாலிசி. இவரு என்னது அவ்வளவு ஆத்திரம் அது. நீங்க வந்து சாமியார்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பட்டினத்தார் சொல்லுவார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து நரி போல் உலர்ந்து நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் தெளிந்த ஞானம் உடையவரே. பேய் மாதிரி தெரியணுமா, இட்ட பிச்சையெல்லாம் நாய் மாதிரி அருந்தணுமா, நரி போல் உழன்று சொகுசு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பட்டினத்தார். சொகுசு வாழ்க்கை வாழக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், நல்ல ஞாபகம் இருக்கா? இன்னொரு ஆதீனகர்த்தர் இங்க, அந்த ஆதீனகர்த்தர்கிட்ட அவருடைய ஆபாச வீடியோ இருப்பதாக சொல்லி பாஜக காரன் மிரட்டினான்னு ஒரு புகார் கொடுத்தாரு. அவர் ஞாபகம் இருக்கா? பாஜக காரங்க, பாஜகவுல அவங்க வந்து அந்த கூட்டம் வந்து அவரை வந்து சாமியாருடைய ஆபாச வீடியோ, ஆதிநகர்த்தர் இப்ப அந்த ஆதிநகர்த்தர் இருக்கிறார், அவருடைய வீடியோ இருப்பதாக சொல்லி, நீங்க அந்த சாமியார் நினைக்காதீங்க, இன்னொரு ஆதிநகர்த்தர் என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போய் புகார் கொடுத்தார். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு சாமியார்களையும் இவங்க எதையோ ஒண்ணு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பல ஆதிநகர்த்தர்களை எதையோ காட்டி மிரட்டி உருட்டி நாங்க சொல்றதெல்லாம் சொல்லு அப்படின்னு இவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த ஆதிநகர்த்தர்களை பாதுகாக்கணும், அல்லது ஆதிநகர்த்தர்களே தப்பு செய்யறவங்களா இருந்தா அவங்கள தண்டிக்கப்படணும். நமக்கு ஏன் இவ்வளவு எமோஷன் டென்ஷன்னா, இதுக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் இதே மாதிரி கார்ல போகும்போது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குஷ்பு அவர்கள் கார்ல போகும்போது ஒரு லாரி, அது விபத்து, சின்னதா, பெரிய கார் சின்னதா சேதம். அப்ப இதுதான் கிளப்பி விட்டானுங்க, அந்த லாரி ஓட்டுநர் இஸ்லாமியர், இது திட்டமிட்ட சதி. இந்த நிலைமை நீடிச்சுன்னா நாளைக்கு ஆபத்துங்க. யார் ரோட்ல போனாலும் விபத்து நடக்குங்க. யார் நீங்க போனாலும் நான் போனாலும் விபத்து என்பது எதிர்பாராம நடக்கிறது. நம்ம சைட்ல தப்பு இருக்கலாம், எதிர் சைட்ல இருந்து வரவன்ட்ட தப்பு இருக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு டூ வீலர் வந்து மோதிடுவான், அல்லது நம்ம போய் மோதிடுவோம். விபத்து நடந்த உடனேயே இறங்கி விபத்து எப்படி நடந்துச்சுன்னு செக் பண்றதை விட்டு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீ முதல்ல என்ன மதம், நீ என்ன சாதி, ஓ நீ இந்த சாதி, அவன் அந்த சாதி, அவன் அந்த சாதிங்கிற காரணத்தினால நீ இந்த சாதிங்கிற காரணத்தினால நீ அவனை கொல்ல முயற்சி செஞ்ச, நீ இந்த மதம், அவன் அந்த மதம், நீ இந்த மதம் என்ற காரணத்தினால் அவன் அந்த மதம் என்ற காரணத்தினால் நீ கொல்ல முயற்சி செஞ்ச, இப்படி கிளம்ப ஆரம்பிச்சுட்டா நாடு என்னத்துக்கு ஆகும்? அல்லது ஆதிநகர்த்தர் தனக்கு, ஏன்னா இந்த பிஜேபி காரங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவானுங்க வழக்கமா, அவன் வீட்டு காருக்கு அவனே தீ வைப்பான், அவன் வீட்டு டூ வீலருக்கு அவனே தீ வைப்பான். அது ஏற்கனவே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், நிறைய செய்தி தொகுத்து தனியா போட்டிருந்தேன். எங்கெங்க யார் யார் இப்படி அவன் வீட்டுக்கு அவனே பெட்ரோல் குண்டு போட்டான், தீ வச்சான், அவன் காருக்கு அவன் டூ வீலருக்கு தீ வச்சான். எதுக்கு? ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு. இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணுமா என்ன பண்ணுவானுங்க, அவன் காருக்கு அவனே தீ வைப்பான். அந்த மாதிரி இவர் ஒருவேளை ஆதிநகர்த்தர் அண்ணாமலைக்கெல்லாம் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்காங்க, நமக்கு முன்னாடி பின்னாடி 4 போலீஸ் போனா பரவாயில்லாம இருக்குமே, அதனால நம்ம வந்து நமக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்னா நமக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. இது பேராபத்தான போக்கு. இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. நீங்க மதுரையில நேற்று முன்தினம் என்ன நடக்கு? சித்திரை திருவிழா, மீனாட்சி அம்மன் தங்கப்பல்லக்கில் எடுத்து வருகிறார்கள். மீனாட்சி அம்மனை
தங்கப்பள்ளிக்கில் மீனாட்சி அம்மன் வருகின்ற பொழுது அங்கே இருந்த அந்த ரத வீதியில இருக்கக்கூடிய பள்ளிவாசல், எனக்கு தெரியும் அந்த பள்ளிவாசல்ல ஒரு நண்பருடைய மாமனார் இறந்துட்டாரு, அங்க அடக்கம் பண்ண போயிருந்தவங்க. அப்போ அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அந்த துக்க விசாரிக்க போனப்ப அந்த அடக்க ஸ்தலத்துக்கும் போயிருந்தேன். பழமையான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் வாசல்ல நின்று வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க எல்லாருக்கும் குளிர்பானங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. யாரு? இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சோதர்கள் குளிர்பானம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த சிவாச்சாரியா அந்த மலர் மாலையை எடுத்து அங்கிருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனின் கழுத்தில் போடுறாரு. எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒண்ணு மண்ணா ஒத்துமையா, யாரு? இஸ்லாமியர்களும் அங்க வந்து மாப்பிள்ள கிளம்பிட்டாரான்னு தான் கேட்பாங்க. கள்ளழகர யாரு? இஸ்லாமியர்கள். மாப்பிள்ள கிளம்பிட்டாரா? மாம மச்சான் மாப்பிள்ள உறவு மதுரையில. இந்த செய்தி நேற்று காட்டு தீயாக பரவியது. இதை பார்த்த உடனே சங்கிகள்லாம் வயிறு எறிஞ்சிட்டான். ஹெச் ராஜாக்கெல்லாம் வைத்தால போதுன்னு கேள்வி. மருத்துவர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ இப்படி ஒத்துமையா இருக்கானோலே ஐயோ அப்படின்னு. இப்ப இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும். எப்படி சீர்குலைப்பது? இந்த மாதிரி கிளப்பி விடுறது. எனவே தயவு செய்து அருமை சகோதரர்களே, நீங்க வந்து இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு நினைவூட்டுறேன். ஒரு மாணவி தஞ்சாவூர்ல, அந்த மாணவி வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவங்க சித்திக்கும் அவங்களுக்கும் அந்த மாணவிக்கும் குடும்பத்துல சண்டை பிரச்சனை. அந்த மாணவி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிறாள். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிறா. அவட்ட போய் ஒரு வீடியோ எடுத்து, உன்னைய பொட்டு வைக்க கூடாதுனாங்களா? ஏன்னா அந்த பொண்ணு படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல்ல, அது கிறிஸ்தவ பள்ளி. மதமாற்ற முயற்சியின் காரணமாகத்தான் அந்த மாணவி இப்படி செஞ்சான்னு வெக்கமே இல்லாம ஒரு பொருளியை கிளப்பி, வதந்தியை கிளப்பி ஹிந்து கிறிஸ்டின் சண்டை இழுத்தோட முயற்சி பண்ணாங்க. நல்வாய்ப்பாக அந்த மாணவி சாகிற தருணத்துல கூட உண்மையை சொன்னா, அப்படிலாம் இல்ல, என்னைய யாரும் மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தல அப்படின்னு சொன்னா. அந்த வீடியோ, முழு வீடியோ அதுக்கப்புறம் வந்துச்சு. அண்ணாமலை எல்லாம் பொங்கிட்டு வந்தான் கிளம்பி. அந்த இதுல எங்க வள்ளுவர் கூடத்துல உண்ணாவிரதம் இருக்க வந்தான். வெக்கம் கட்டவங்களா? ஏன்னா ஒண்ணுத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? நீங்க ஒண்ணுத்துக்கு வர்றீங்க இல்ல அவசரமா. இதை எத்தனை பேரா கண்டிச்சீங்க? இந்த சாமியாரை, இப்ப இந்த ஆதீனத்தை எத்தனை பேரா கண்டிச்சீங்க? நீங்க கண்டிக்கணும்ல. ஏன் இப்படி போய் சொன்னேன்னு எவனா கேட்கணும்ல? ஒருமே கேட்க மாட்டேங்கானே. அப்ப வள்ளுவர் கூடத்துல உட்கார்ந்து அண்ணாமலை உண்ணாவிரதம், அதுக்கப்புறம் உண்மை வந்தோடனே எல்லாரும் மூடிட்டு கடை சாத்திட்டு போயிடுறான். அதாவது ஒரு பொய்யை கிளப்பி பாப்பானுங்க, அது உண்மைன்னு தெரிஞ்ச உடனே சைலண்டா அடுத்த பொய்க்கு போயிடுறானுங்க. இவனுக்கு சொல்றது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கே நமக்கு நேரம் தெரியாது. அதே மாதிரி ஒரு ராணுவ வீரருடைய மனைவி, அந்த அம்மா அட்டுழியம் பண்ணுச்சு. எங்க கடையை லீஸுக்கு கொடுத்துருக்காங்க, லீஸு கொடுத்த கடையை காலி பண்ண மாட்டேங்க அந்த அம்மா. கடைக்காரர் போய் பாவம்போல கேட்கறியம்மா லீஸ் முடிஞ்சிருச்சு காலி பண்ணுமான்னு சொன்னா, அந்த அம்மா தம்பியை வச்சு இவனை நடுமண்டையில கத்தி வச்சு குத்திருச்சு. இவன் திருப்பி அடிப்பான அடிக்க மாட்டான், இவன் அடிச்சுட்டான். ரெண்டு பேரும் கைகலப்பு. உடனே அங்க இருந்து அவன் ஒரு பிளான போடுறான். ராணுவ வீரன் என்னன்னு அவன் பேசின ஆடியோ வந்துருச்சு. அவன் அங்கிருந்து முட்டு போட்டு, ஐயோ தமிழ்நாட்டில் ஒரு ராணுவ வீரனின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்க அவன் அவன் சிவாஜி கணேசன் முந்திட்டான். உடனே இங்க இருந்து அண்ணாமலை கிளம்பியாச்சு. ஐயோ ராணுவ வீரரின் குடும்பத்திற்கே பாதுகாப்பு இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அவ்வளவு டிராமா போட்டிருக்கான். அவன் பேசின ஆடியோ, ஒரிஜினல் ஆடியோ வெளியாச்சு. என்னன்னு அவன் ஒருத்தன் சொல்றான், எப்படி மாப்பிள்ள நேற்று ஆக்ட போட்டானா செமையா இருந்துச்சா பாரு, நாளைக்கு எல்லா கட்சியும் நமக்கு ஆதரவா இறங்குமாரு. தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய தேசிய கட்சி நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஆதரவா இறங்க போறதா சொல்லியிருக்காங்க. யார் சொல்றான்? பிஜேபி தான் சொல்றான். பிச்சிருவோம்ல விடுவானா அப்படிங்க. அங்கிருந்து அந்த உண்மை ஆடியோ வந்த உடனே அண்ணாமலை கடையை சாத்திட்டு போயிட்டான். அதாவது இவனு எல்லாம் அப்படி கிளம்பி வர்றது. இதே மாதிரி ஆளுநர் ஆரியன் ரவி அவர் என்ன பண்ணாரு? ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. எப்ப? சிதம்பரம் தீட்சிதர்கள் வீட்டுல குழந்தை திருமணம், சின்ன பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். குழந்தை திருமணம் தமிழ்நாடு அரசு சொல்லுது. உடனே ஐயோகோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இப்படி பழி சுமத்துகிறீர்களே அப்படின்னு வாயத்தை வயத்துல அடிச்சுட்டு அழுதாரு ஆளுநர் ஆரியன் ரவி. இது பொய் அப்படின்னாரு. குழந்தை திருமணம் நடைபெற்றதற்கான வீடியோ ஆதாரங்களை தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டது. கம்முனு போயிட்டாரு மூடிக்கிட்டு. நீங்க நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அவன் வீட்டுக்கு அவனே குண்டு வச்சுக்கிறான். அதை பத்தி கேட்க நாதி இல்ல. சாக கிடக்கிற புள்ளிட்ட போய் ஒரு வீடியோ எடுத்து அதுல பாதியை மட்டும் வெளியிட்டு பாதியை மறைச்சு போய் சொல்றான் கிறிஸ்டியனுக்கு எதிராக. அதை பத்தி கேட்க நாதி இல்ல. ஒரு லாரிக்காரன் வந்து குஷ்பு வண்டியில மோதிச்சுன்னா அது இஸ்லாமிய சதிங்கிறான். ஒரு கார் சின்னதா போய் விபத்து ஆயிடுச்சுன்னா அது இஸ்லாமியர்கள் கொள்ள சதிங்கிறான்.
ஒரு ராணுவ வீரன் தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற சண்டையை ஏதோ தேசத்துக்கு விரோதமாகவே தமிழ்நாடு இருக்கிற மாதிரி பார்த்தீர்களா ராணுவ வீரர்களுக்கு கிளப்பி விடுறான். எல்லாமே பொய். அவ்வளவுத்தையும் நம்ம உண்மை உண்மை உண்மைன்னு ஆதாரங்களை உடைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல சிசிடிவி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இடம் அமையும் அவனுக்கு சிசிடிவி இல்லாம. இது இயற்கை. இயற்கை அப்படி விடாது, இவனுக்கு எதிராக தான் இருக்கும். ஒருவேளை கெடு வாய்ப்பாக நமக்கு ஒரு சிசிடிவி இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க, இதைத்தானே உண்மைன்னு எடுத்துப்பான் எல்லாரும். அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாது. அப்படியான ஒரு சூழல் வருகின்ற பொழுது கூட நாமெல்லாம் என்னமா சொல்லணும், உறுதியா நிக்கணும். டேய், எங்களுக்கு தெரியும் நீங்க களவாணி போயிலுங்க, நீங்க கடந்த காலத்துல என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிறத உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கணும். ஒரு நெல்லை மாவட்டத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன், அவர்கிட்ட ஒரு இந்து முன்னணியுடைய முன்னாள் நிர்வாகி பேசி ஆடியோ வெளியாச்சு. ஞாபகம் உங்களுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 தொகுதிகளிலும் பாஜக தோற்றவுடன் அவர் தொலைபேசியில் அழைச்சு பேசுறாரு. ஜி என்ன ஜி தோத்துடுச்சு ஜி அப்படின்லாம் சொல்றாரு. நயனா நாயந்திரன் கொடுத்த ரூபா சரியா கீழே போல ஜி அப்படிங்கிறாரு. உடனே அவரு நம்மளை நம்பலங்க, அவர் ஜாதிகாரன் சொந்தக்காரனையும் நம்பி கொடுத்துட்டாரு இவரு. இப்படியே பேசிட்டு வரும்போது அந்த கடைசியா இந்து முன்னணியினுடைய முன்னாள் நிர்வாகி சொன்ன வார்த்தை தான் பகீர் வார்த்தை. கலவரத்தை ஏற்படுத்தாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாதுங்க அந்த ஆளு. எப்படி கலவரத்தை ஏற்படுத்தாமல்? புரியுதா உங்களுக்கு? அப்ப தெளிவாத்தான் இருக்கிறாங்க கலவரம் ஏற்படுத்தணும்னு. நாம் கவனமாக இருக்க வேண்டும். மணிப்பூர் மாதிரி, யூபி மாதிரி, குஜராத் மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. பெருவாரியான இந்துக்களே ரொம்ப எச்சரிக்கையோட நாம இருக்கணும் இவர்களிடம் என்பதை சொல்லி, நம்ம கோயிலுக்கு போவோம், நம்ம சாமி கும்பிடுவோம், அவன் நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான், அவன் தப்பு பண்ணா தப்புன்னு கண்டிப்போம், அவனுக்கு காவல்துறையில புகார் அளிப்போம், அது வேற. ஆனா அதை அரசியலா மாத்தி கலவரம் ஏற்படுத்த முயற்சித்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதை மீண்டும் 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 வலியுறுத்தி நான் நிறைவா ஒரு நம்மாழ்வாரினுடைய பாசுரம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க நபிகள் நாயகம் இதுல இஸ்லாமியர்கள் ஒன்றை சொல்வார்கள், லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவரவர் சமயம் அவரவருக்கு என்று. அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நம்மாழ்வாருடைய பாசுரம் ஒன்று உண்டு. அவரவர் தமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்பார் நம்மாழ்வார். அவன் ஜாமி அவனுக்குடா. இதுல எந்த ஜாமியை விட குறைஞ்சது இல்ல. அவன் எந்த சாமி நம்புறானோ அந்த சாமியை பிடிச்சு அவன் என்ன செய்றான், இறைவன் அடியை சேருகிறான் என்று நம்மாழ்வார் பாடி வைத்திருப்பார். திருமூலர் சொல்லுகிறார், ஒன்றே பேரூர், அதற்கு வழி ஆறுலங்கிறார். பேரூர் ஒன்றுதான்டா. எது? இவன் பரலவங்கிறான், அவன் சொர்க்கங்கிறான், இவன் மறுமைங்கிறான், எல்லாம் ஒண்ணுதான், போற வழிதான் வேறங்கிறாரு. யாரு? திருமூலர். சண்டை போடானா, சாமியை வச்சுட்டு சண்டை போடானா. சாமி தான் நம்மளை காப்பாத்தணும் இருந்துச்சுன்னா, இல்ல நாம சாமியை காப்பாற்ற முடியாது. சாமி நம்மளை காப்பாத்தும்னு சொல்றவன நம்பு, அவனை கூட நம்பு. சாமியன்னா நான் சாமியை காப்பாத்துறதுக்கு வா, சாமியை போய் நம்ம காப்பாத்துவோம்னு சொல்ற எவனையும் நம்பாத என்று சொல்லி மத சண்டை இழுத்து விடும் இவர்களை நாம் புறந்தள்ளுவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.